ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா எங்கள் அம்மா மாதிரி நான் சுடிதார் மேலே போட்டு ரெடி ஆக போகிறேன். வாங்க அம்மா முகம் மாதிரி எல்லாத்தையும் அழகாக பண்ணி நம்ம பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக் பண்ணுறேங்க. முக்கியமாக எனக்கு இப்போது கொஞ்சம் தான் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வந்ததுனால கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க கைஸ். அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன ட்ரெஸ் போட போகிறோம்னா எடுத்து காமிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இதோ இப்போ இந்த ட்ரெஸ் தான் போட போகிறோம். ட்ரெஸ் கலர்லாம் ப்ளூ கலர், நேவி ப்ளூ மாதிரி, ஆனால் நேவி ப்ளூ கிடையாது கைஸ். வச்சுட்டு வரேன், ஒன்று காமிக்கிறேன். என்னோட 2 ஃபோட்டோஸ் இருக்குது. இது வந்து நான் திருப்பதி போகும்போது எடுத்தது. அது வந்து நான் என்னோடய பர்த்டேக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை கிஃப்ட் கொடுத்தது. சரி வாங்க இப்போ நம்ம மாற்றிடலாம். இது வந்து டாப் போட பாருங்க. இது எங்கள் அம்மா வந்து போட வந்து வீடு கட்டணும் வேறு ஸ்டைலாக இருக்கும். ஓகே, 1 2 1 2 அப்படின்னு சொல்லி நல்லா பண்ண போகிறோம். ஓகே, 1 2 3. இதான் என்னோட அவுட்ஃபிட். நல்லா இருக்குது காஸ்டியூம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளூ கலர் ஹாட் கலர். இப்போ தலையில் அம்மா மாதிரி தான் மாற்ற போகிறோம். அம்மா வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி மாற்றலாம் கைஸ். அதுக்கு முதல்ல எல்லா ப்ராடக்ட்டையும் கையில் எடுத்துக்கிறோம். 3 2 3 அதாவது 1. ஓகே, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். முதல்ல தலையை அவுக்கணும். எல்லாம் இங்கே வச்சுக்கிட்டோம். நான் வந்து ஸ்டாண்டில் கிடையாது. இருங்க அவுத்தெல்லாம். ஜி ஜி பூம். அதெல்லாம் தலையை அவுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ சீப் எடுத்துக்கலாம். மறுபடியும் முதல்ல என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த பார்ட்டிஷன் எடுத்துக்கிட்டு கையில் பாருங்க இதை வச்சு கட்டணும். நடுவில் எடுத்து இது எடுத்து அந்த கையில் கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒன்று கிடைக்கும். இந்த ஹேர்க்குலாம் கொஞ்சம் விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி வரக்கூடாதுன்னா இப்படி எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்துக்கிட்டு நல்லா வாய்க்கோங்க. அப்படின்னா நல்லா வாய்க்க மாட்டீங்க. ஓகே, வாயிட்டு கிளிப்பு எங்கள் அம்மா அந்த கிளிப்பை இப்போ முடி இருக்கும் போது யூஸ் பண்ணுவாங்க. இப்போது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வச்சு இப்படி உள்ள எல்லா முறையும் இறக்கி கிளிப்பு தான் கைஸ் எனக்கு வெறி ஏற்று காய்ஸ். இப்போ நான் ஜிம் பாலாக பண்ண போகிறேன் காய்ஸ். ஜிம் ஜாக் பூம். அதே தலை தான் என்னோட ஹேர். இப்போதான் எங்கள் அம்மா வருவாங்க. கொஞ்சம் லூஸாக இருக்குது, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா ஃபேஸுக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல மூஞ்சி துடைக்கலாம். அதுக்கு வந்து ஒரு டவல் வேணும். நம்ம பின்னாடி இருக்குது, இது எடுத்துக்கிட்டு இது இருக்கா அது தொடச்சிட்டேனா அதில் தொடச்சிட்டேன். எங்கள் அம்மா ஃபேஸ் மாதிரி வரணும். அதனால் ஒன்று எடுத்துகிட்டு இன்க்ரீடியன்ட் எடுத்துகிட்டு வந்துடுறேன் காய்ஸ். முதல்ல பவுட்ரு தான் மெயின் பிக்சர். சொந்தமாக
வச்சுட்டேன்னா வெயிட் பண்ணேன். இப்போ வேறு மட்டும் தான் வைக்கிறோம். இந்த மாதிரிலாம் அது பான்ஸ் வச்சு நான் தொட தான் காய்ஸ் செய்வேன். ஓகே, ஒயிட் ஆகிடுச்சு. அவள் தான் காய்ஸ் வெள்ளை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் எங்கள் அம்மா வந்து ஸ்டிக்கி பொட்டில் தான் வைப்பாங்க. இப்போ அந்த பொட்டு காணுமா, ஏதாவது நம்ம இதில் வச்சிடலாம். என்னக்கோ எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துடுறேன். அம்மா மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட் இப்போ ஷால் போடுறதுக்கு பேண்ட் வந்து நான் போடல. இப்போ பாருங்கள் வேணும் போடல, பேண்ட் போட வேணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ ஷால் போடணும். இருங்க எடுத்துகிட்டு வந்துடலாம். வாய்ஸ் ஷால் எடுத்துகிட்டு வந்தாச்சு. பிங்க் தீர்ந்து போடுறோம். அம்மாவும் அப்போ வடுவெடுத்ததும் போடுவாங்க எங்கள் அம்மா. வித்தியாசமாக இது பண்ணாங்க மாதிரி போட்டால் நல்லா இருக்குனாங்க. இதுதான் ரெடி ஆகிடுச்சிருக்கோம். வடு வந்துடுச்சு. இப்போ இப்படி போட்டு நல்லா கீரை ஊற்றுறது. ஓகே, இந்த பக்கம் அப்படியே பொறுமையாக எடுத்து அளவு கரெக்டாக பார்ப்பேன். கொஞ்சம் கீரை இறக்கி இதுக்கு வச்சு பார்க்கலாம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. என்ன பண்ணணும்னா இது ஓகேவா காய்ஸ், பின் குத்திடலாம். இது பின் எடுத்துகிட்டு வந்துடலாம். பின் டப்பாவாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். குத்த போகிறோம். இப்போ விழாது எப்படி இருந்தாலும் நெக்ஸ்ட்டு அது அந்த பக்கம்